لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ومولانا محمد أكرم الأولين والآخرين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته أجمعين وعلينا معهم يا أرحم الراحمين. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبالسند المتصل منا إلى الإمام الحافظ الحجة أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن المغيرة بن برزخة الجافي البخاري رحمه الله تعالى ونفعنا بعلومه آمين أنه قال: به قال حدثنا محمد بن العلاء قال حدثنا أبو أسامة عن بريد النبي بردى النبي موسى قال حدثنا محمد بن كثير به قال حدثنا عبد الله بن محمد قال حدثنا أبو عامر العقدي قال حدثنا سليمان بن بلال المديني عن ربيعة بن أبي عبد الرحمن عن يزيد مولى المنبعث عن زيد بن خالد الجهني أن النبي صلى الله عليه وسلم سأله رجل عن லுக்கதா அல்லது லுக்குத்தா ரெண்டுமே சொல்லலாம். கீழே விழுந்து கிடக்கும் பொருளை பற்றி யாரோ ஒருவர் நபியிடம் கேட்டார். சொன்னார்கள் நபி, ஏரிஃப் விகாஹா அல்லது விஆஹா. ஏரிஃப் என்றால் நன்றாக தெரிந்து வைத்துக்கொள். அந்த பொருளை எடுத்து அந்த பொருளுடைய அந்த லொக்கத்தாவுடைய கயிறு விகா அல்லது விஆ பாத்திரத்தை தெரிந்து வைத்துக்கொள். எப்படிப்பட்டது, எந்த சைஸில் இருக்குது. இஃபாசஹா அதனுடைய உரையையும், அதற்கு மேலே என்ன உரை போட்டு மூடி இருக்கிறாங்க. விகா கயிறு, விஆ பாத்திரம், இஃபாஸ் உரை. மேலேந்து கீழே வரைக்கும் நல்லா உத்து பார்த்து மறக்காத அளவுக்கு தெரிஞ்சுக்கொண்டான் எடுத்துக்கிட்டு. சும்மா அர்ரிஃபுஹா சனத்தன், ஒரு ஆண்டு காலம் அதை விளம்பரப்படுத்து. கீழே கிடந்த ஒரு பொருள் என்னிடம் இருக்கிறது, அடையாளம் கூறி வாங்கி செல்லலாம் என்று ஒரு ஆண்டு காலம் அடையாளப்படுத்து. யாருமே வரல, ஒரு ஆண்டு முடிஞ்சிருச்சு. இஸ்தம்தி பிஹா, அதை நீ பயன்படுத்திக்கோ, நீ உபயோகித்துக்கொள்.
அர்ரிஃபுஹா சனத்தன் முத்தத்த சனத்தின். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண்டு காலங்கள்லாம் விளம்பரப்படுத்தணும் அவசியம் இல்லைன்னு இப்போ உள்ள ஃபிக்ஹ் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இதை கீழே போட்டவங்க, இதை இந்த பொருள் காணாமல் போனவங்க இனிமேல் தேடுவதற்கு சான்ஸ் இல்லை என்கிறது உனக்கு மனசாட்சியின்படி தெரிஞ்சிட்டா முடிவு எடுத்துக்கலாங்கிறாங்க. புரியுதா? ஒரு பேனா கீழே கிடந்துச்சு, 10 நாள் ஆயிடுச்சு, நீ விளம்பரம் வேற சொன்னேன், போர்டு எழுதி போட்டேன், யாரும் வரல, 10 நாளே பெருசு. இப்போ மறுசாக்குள்ளால் தானே கிடந்துச்சு. 10 நாளைக்கு பின்னால் நீ ஏழையாக இருந்தா, தேவையுடையவனாக இருந்தால் நீனே பயன்படுத்திக்கலாம். இன்ஜா ரப்புஹா அத்திஹா இலை. யாருமே வரல என்பதற்காக அதை நீ பயன்படுத்தி கொண்டிருக்கும் போது அதற்கு உரிமையாளன் வந்தான்டா, ஏன் பேனா தாங்கிறான். இப்போ தான் பேனா திறந்து நேற்றுன்னு எழுதி ஆரம்பிக்கிறேன், இது ஏன் பேனாலேன்டான். அத்திஹா இலை. ஃபகால, அவர் கேட்டார், ஃபபால்லத்துல் இபிலி, வழி தவறி வந்துவிட்ட ஒட்டகம் என்று கேட்டார் அவர். எஜமானர் வீட்டுக்கு போகணும், ஏதோ அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டே வரும்போது நம்ம பக்கத்துக்கு வந்துருச்சு, இதுக்கு சட்டம் என்னாண்டார். இப்போ நபி அவர்களுக்கு கோபம் வந்துருச்சு. வழி தவறி வந்துவிட்ட ஒட்டகம் அத்தஹமர்ரத்து வஜ்னத்தாகும். நபியுடைய 2 கண்ணங்களும் சக்கசவேண்டு ஆகிற அளவு, அல்லது கால எஹமர்ர வஜ்ஹுஹு, நபி முகம் சுவைக்கின்ற அளவுக்கு வந்துருச்சு. என்ன கேள்வி கேட்குறேன்? இதெல்லாம் கேட்க வேண்டிய கேள்வியா? கீழே கிடக்கிற பொருளும் வழி தவறி வந்து விட்ட ஒட்டகமும் ஒன்றா? மாலக்க வலஹா, உனக்கும் அந்த ஒட்டகத்துக்கும் என்னப்பா தொடர்பு இருக்குது? மாஹா சிகாவுஹா, ஒட்டகத்துடன் ஒட்டகத்துக்கு தேவையான தண்ணீர் இருக்கிறது. வஹிதாவுஹா, அது அங்கே நடக்க இங்கே நடக்க கால் குழம்பு இருக்கிறது. தரிதுல் மா, தண்ணீர் இருக்கும் பகுதிக்கு அது தண்ணீர் குடிக்க வந்து கொள்ளும். தர ஷஜர, மரங்களை மேய்ந்து கொள்ளும். தர்ஹா, விடு, அதை அதெல்லாம் கட்டி வச்சுக்காதே, பிடிச்சி வச்சுக்காதே. ஹத்தா யல்காஹா ரப்புஹா, அந்த ஒட்டகத்துடைய ரப்பு, ஒட்டகத்தின் எஜமானன் அதை சந்திக்கும் வரை என்று சொன்னான். ஒட்டகம் இன்னைக்கு இல்லைன்னாலும் நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னாலும் 10 நாளைக்கு அது பல நாட்களுடைய தண்ணீரை எல்லாம் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எனவே அதை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. தானாலே அந்த எஜமானன் வீட்டுக்கு போயிடும், அப்படி இல்லைன்னா எஜமானன் கண்டுபிடிச்சிடுவான். ஒரு 10 ரூபா பேனா காணா போனால் சரி போய் தொலையுதுன்னு இருக்கிற மாதிரிலாம் 50,000 ஒட்டகம் காணா போச்சுன்னா சும்மாவாக இருப்பாங்க? தேடுன்னு தேடிடுவாங்க. ஆலை இதான் இந்த தலைப்புக்கு உண்டான
எது கலிப ஹத்த ஹமர்ரத் வஜனத்தாக இருக்கிறதே பாபுல் கலபிக்கு உண்டான தர்ஜுமத்துல் பாபில். இந்த செய்திக்கு தான் இந்த ஹதீஸை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ஃபலால்லத்துல் கனமி, வழி தவறி வந்து விட்ட ஆடு என்று கேட்டார். அவர் சொன்னாங்க, லக்க அவுலி அகீக்க அவுலி தீபி, ஒன்று உனக்கு அல்லது உன்னுடைய சகோதரனுக்கு அல்லது ஓனாய்க்கு. இந்த 3 பேருக்கு தான் சொன்னாங்க. உன்னுடைய சகோதரனுக்குன்னா ஆட்டுடைய உரிமையாளன் அவன்கிட்ட ஒப்படைச்சது, அப்படி இல்லைன்னா கடைசி கட்டமாக உனக்கும் பயன் தரல, உன்னுடைய சகோதரன் அந்த உரிமையாளனுக்கு பயன் தரலன்னா ஓனை தான் சாப்பிடுவான். ஒட்டகம் சம்பந்தமாக சட்டங்கள் மாறிடுச்சுங்கிறாங்க. அந்த காலம் நல்ல காலம். மக்கள் யாரும் அடுத்த நபருடைய பொருளை பறிச்சுக்கணும்னு விரும்ப மாட்டாங்க. இப்போ காலம் வீணாக போச்சுன்னு சொன்னால் ஒட்டகமாக இருந்தாலும் அதையும் பிடித்து கட்டி வைத்து அறிவிப்பு செஞ்சு, ஒட்டகம் எங்கள் வீட்டில் கட்டி வச்சுருக்கிறோம், யார் ஒட்டகம் காணாமல் போயிடுச்சோ அவர்கள் வந்து பெற்றுக்கொள்ளுங்கோ என்கிற மாதிரி ஆட்டுக்கும் ஒட்டகத்துக்கும் இப்போ சட்டம் ஒன்று தான். ஆட்டுடைய சட்டம் தான் இப்போ ஒட்டகத்துக்குன்னு சொல்லி ஃபிக்ஹ் கிதாபுகளில் மசாலாவை ஆய்வு செஞ்சு ஒன்றாக்கிட்டாங்க. நபி அந்தந்த காலங்களில் இருக்கக்கூடிய மனிதர்களை கவனித்து அப்போ சில தீர்ப்புகளை செய்வாங்களாம். அப்போல்லாம் அடுத்த நபருடைய பொருளுக்கு ஆசைப்படாத மக்கள் தான் அதிகமாக இருந்தாங்க. இப்போல்லாம் அப்படியே இல்லை. நம்மள்கிட்ட இருக்கிற பொருளை விட அடுத்த ஆள்கிட்ட இருக்கிற பொருளின் மீது தான் நமக்கு ரொம்ப ஆசை வரும். நம்ம ஜோப்பிலையும் ஒரு பேனா இருக்கும், இன்னொரு பேனா பார்த்தோன்னே அதையும் இங்கே எடுத்து ஜோப்பில் மாட்டிக்கோமே, நல்லா இருக்க பார்க்கறதுக்கு. به قال حدثنا محمد بن العلاء قال حدثنا أبو أسامة عن بريدة عن أبي بردة عن أبي موسى قال سئل النبي صلى الله عليه وسلم عن أشياء كرهها. நபியிடம் கேட்கப்பட்டது சில பொருள்களை பற்றி, சில விஷயங்களை பற்றி. எந்த விஷயங்கள் நபிக்கு பிடிக்காதோ, கரிஹா, அந்த மாதிரி விஷயங்களை பற்றி. பலம்மா உக்ஸிர் அலை, நபியிடத்திலே கேள்விகள் அதிகமாக்கப்பட்ட போது கலிப, கோபப்பட்டார்கள். தேவையில்லாத கேள்வி, கண்ட கேள்வி. முனாஃபிக்குகள் எப்படியாவது நபியை மடக்கணும்னு நினச்சிக்கிட்டு மோஸ்கட் செய்யணுண்டு நிறைய கேள்வி கேட்பாங்களாம். தெரிஞ்சுக்கணுங்கிறது கேட்கறது வேறு. அல்ஹம்துலில்லாஹ், தெரிஞ்சதையே இவருக்கு தெரியுதான்னு பார்ப்போமே, எல்லாத்துக்கும் முன்னாலேயும் இவரை முக்க வைக்கணும், திணற வைக்கணும் என்கிற முறையெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. காலலின் நாஸ், இந்த கோபத்தின் உச்சக்கட்டத்தில் சொன்னாங்க நபி, சலூனி அம்மா ஷீட்டும். எப்படி? எது வேண்டுமானாலும் கேளுங்க பான்ட்டேன். கேளுங்க, என்ன கேட்குற, எது வேணாலும் கேளு. நாங்கள்
நீங்கள் நாடினதை பற்றி என்னிடம் கேளுங்கள். கோபத்தில் சொல்கிறாங்க, சந்தோஷத்தில் சொல்லலை. சலூனி அம்மாஷீன். கோபத்தில் சொல்கிறாங்களா சந்தோஷத்தில் சொல்கிறாங்களான்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலை. இப்போ கால ரஜுலுன், ஒருத்தர் கேட்டார் சஹாபியிலே, நல்ல சஹாபி, மண் நபின்றார். எங்கள் அத்தா யாருன்னு கேட்டார். எப்படி? மண் நபி, எங்கள் அத்தா. கால அபூக ஹுதாஃபா, உங்கள் அத்தா ஹுதாஃபான்டான். பகாம ஆகர், இன்னொருவர் எழுந்திருத்தார். பகால மண் நபி, எங்கள் அத்தா யாருங்க நபின்னு கேட்டார். அவன் சில பேருக்கு காப்பி அடிக்கிறதுல ரொம்ப விருப்பம். யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா அதான் நம்மளும் கேட்போம்னு சொல்லி. அபூக சாலிம் மௌலா ஷைபா, ஷைபாவால் உரிமை விடப்பட்ட அடிமை சாலிம் தான் உங்கள் அத்தா அப்படின்னா. பலம்மார் ஆ உமர் மாஃபி வஜிஹி. இந்த கேள்விக்கு பதில் சொல்லும்போது நபியுடைய முகம் செழிப்பாக இல்லை, சிரிப்பாக இல்லை, சந்தோஷமாக இல்லை. யாராலும் கண்டுபிடிக்க முடியல. உமர் பார்த்துட்டாங்க நபியுடைய முகத்தை. பலம்மார் ஆ உமர் மாஃபி வஜிஹி. நபியுடைய முகத்தில் இருந்த அந்த காட்சியை, நிலையை உமர் கண்டபோது, கால யா ரசூலல்லாஹ் இன்னா நதூபு இலல்லாஹ் அஸ்ஸ வஜல். நாங்கள் அல்லாஹ் இடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம் என்று எல்லாரின் சார்பாகவும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். அப்போ தேவையற்ற கேள்விகள், ஆளை மடக்கணும் என்ற கேள்விகள் கேட்பது கூடாது. சில அப்பாவி முஸ்லிம்களும் கூட விளங்காம இந்த மாதிரி நபியை கேள்வி கணைகளால் துளைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த அப்துல்லா இப்னு ஹுதாஃபா, சயீத் இப்னு சாலிம், இவங்கெல்லாம் நல்ல சஹாபாக்கள். அவங்களும் இப்படிப்பட்ட கேள்வியில் கேட்டாங்க. என்னத்துக்கு இவங்க எங்கள் அத்தா யாருன்னு கேட்டாங்க? இது என்ன கேள்வி இது? ஏன்னா அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ஜனங்கள்லாம் நீ உங்கள் அத்தாவுக்கு பிறந்தவன் இல்லை குறை சொல்லிட்டு இருந்தாங்க. ஹுதாஃபாலாம் அவங்க அத்தா இல்லை. இப்போ மனசை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. என்னடா ஊருக்காரன் பூரா நம்ம அத்தாவுக்கு பிறந்தவன் இல்லைன்னு சொல்கிறானோலே, நம்ம அம்மா தப்பான வழியில் யார்கிட்டையோ போய் பெற்றுட்டாங்க எங்கள் அர்த்தத்தில் தானே சொல்கிறானோ. ஐயாமல் ஜாஹிலியத்தில் இதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம். ஒரு ஆளுடைய பொண்டாட்டி அடுத்த ஆள்கிட்ட படுத்துக்கிட்டு பிள்ளையை பெற்றுறது, பிள்ளையை பெற்றுக்கிட்டு மாப்பிள்கிட்ட உங்களுக்கு பிறந்த போல தான் சொல்கிறது. இந்த மாதிரி இவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. என்ன இப்படி நம்மளை நம்ம அத்தாவை நம்மளோட ஜாயின் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி. நல்ல சந்தர்ப்பம், நபி கேட்குறாங்க. இப்போ நான் கேட்டேன், நபியுடைய நாவலேருந்தே வரப்போகுது, உடனே ஊர் பூரா தெரிஞ்சிடும் எங்கள் அத்தா யாருன்னு சொல்லி. அந்த அடிப்படையில் தான் கேட்டாங்க எங்கள் அத்தா யாருன்னு சொல்லி. நபி சொல்லிட்டாங்க ஹுதாஃபாண்டு. இதையோடைய பெரிய ஷஹாதத் என்ன இருக்குது? அப்போது எங்கள் அம்மா உண்மையாகவே நல்ல முறையில் நடந்து கொண்டு எங்கள் அத்தா இடத்துல உடலுறவு கொண்டு பெற்றிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இவருக்கு ஒரே சந்தோஷம். ஊர் ஜனங்க சொன்னதெல்லாம், குறை சொன்னதெல்லாம் தப்பாக போயிடுச்சு. உண்மையாகவே எங்கள் அத்தா அபு ஹுதாஃபா தான், இது ஹுதாஃபா தான். சந்தோஷமாக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தவுடனே அம்மாவுக்கு காதல் வருவது
என் மகன் வந்து ரசூல்லா இடத்துல எங்கள் அத்தை யாருன்னு சொல்லி கேட்டான். நபி வந்து ஹுதாஃபான்னு சொன்னோடனே, ஏய் என்ன தேவடியாக நினச்சிட்டியோ, இவ்வளோ பெரிய மஜ்லிஸில் போய் எங்கள் அத்தை யாருன்னு சொல்லி கேட்டேன் அப்படின்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். ஊருக்காரன் சொல்கிறான்னா நீ எதுக்குடா நம்புனேங்கிற மாதிரி. இந்த கேள்வி நீ கேட்குறேன்னா உனக்கும் சந்தேகம் இருந்துச்சுனாங்கிற மாதிரி குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இதனுடைய வரலாறு இது தான். ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு கோணத்தில் பார்க்கணும். அம்மாக்காரங்க பார்த்த கோணம் வேறு, மகன்காரங்க பார்த்தாங்க எங்கள் அம்மாவை பற்றி இப்படி ஊரெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்குது, அது ஆஃப் செய்யணுன்றா ஒரே வழி நபியுடைய வாயால் வரணும் அப்படின்னு அவர் நல்ல எண்ணத்தில் கேட்டார். அம்மாவுக்கு அந்த ரோஷம் பொத்துக்குச்சு. என்னை பற்றி மஜ்லிஸில் எப்படி கேள்வி கேட்கலாம்? அப்போ இந்த விஷயத்தில் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு புரிஞ்சுக்கிட்டாங்க, என்ன நத்தூபு இலைக்குன்னு சொல்லி. இதே ஹதீஸு கொஞ்சம் விவரமாக வரும். அங்கே இருக்குகிறது, மன் அஹப்ப அன் யுஸ்அல அன் ஷையின் ஃபல் யஸ்அல் அன்ஹு. யாருக்காவது எதை பற்றியாவது கேட்கணும்னு விரும்புனா கேட்டுக்கங்க என்கிட்ட. இப்போ வல்லாஹி லா தஸஅலூனி அன் ஷையின், அல்லாஹு மீது ஆணையாக சொல்கிறேன், என்கிட்ட நீங்கள் எதையும் கேட்க மாட்டீங்க. இல்லை அக்பர்த்துக்கும் பிஹி, உங்களுக்கு நான் செய்தி சொல்லியே தவிர மாதும் துஃபியா இந்த என்னுடைய இடத்தில் இருந்தே தவிரன்னு இந்த ஹதீஸ் அங்கே நிறைவுபடுகிறது. எது வேண்டாலும் கேளுங்க சொல்கிறேன். அங்கே இது என்ன, இந்த என்னுடைய இடத்தில் இருக்கும் காலம் அல்லாண்டான் மாதும் து ஃபி மகாமி ஹாதான். அப்போது நபி அவர்களுக்கு மூஜிசா என்ற அடிப்படையில் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா எல்லாத்தையும் திறந்து காண்பித்தாங்க. அதனால் கேட்குறதை கேளு, எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஹதீஸால் சில பேர் வச்சுக்கிட்டு நபி சொல்லிட்டாங்க, சலூனி அம்மா ஷீட்டும், என்கிட்ட எது வேண்டுமானாலும் கேளுங்க, எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு கைபான எந்த விஷயமும் இல்லை, நான் ஆலிமுல் கைபு. ரசூல்லாவே சொல்லிட்டாங்க, அல்லாஹ்வுக்கு எப்படி தெரியுமோ அப்படி எனக்கு தெரியும்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக இந்த ஹதீஸை வச்சுட்டு ரசூல்லா ஆலிமுல் கைபு என்பதுக்கு ஆதாரம் சொல்கிறாங்க. இந்த ஹதீஸை நம்ம பார்க்குறதா இருந்தால் இந்த ஹதீஸுடைய முழு ரிவாயத்து புகாரி ஷரீஃபில் 1083 எழுதிக்கோ, 1083 இருக்குது. அந்த ஹதீஸை வச்சு தான் இங்கேன்னு ஹுக்கும் எடுக்கணும். அங்கே என்ன இருக்குகிறது, மாதும் துஃபி மகாமி ஹாதா, இதுதான் முக்கியமான பாயிண்ட். மாதும் து, நான் இந்த இடத்தில் இருக்கும் காலம் அல்லாண்டாங்க. இப்போ நான் இந்த இடத்த விட்டுட்டு வேறு இடத்துக்கு போனீங்கன்னா எல்லாத்தையும் கேட்டால் என்னால் சொல்ல முடியாதுன்ட்டாங்க. இப்போ இது ஒரு மூஜிசா. மூஜிசா என்பதெல்லாம் பொது சட்டங்கள் எடுப்பதற்கு ஆதாரமாக எடுக்க முடியாது. கராமத்துகள் என்பதையும் பொது சட்டங்கள் எடுப்பதற்கு ஆதாரமாக எடுக்க முடியாது. பாபு மன் பரக அலா ருக்குபத்தைஹி இந்தல் இமாமி அவில் முஹத்திஸ். இமாம் இடத்திலோ முஹத்திஸ் இடத்திலோ உஸ்தாத் இடத்திலோ தங்களுடைய 2 கால்களையும் மடக்கி போட்டு அமருதல், மண்டியிட்டு அமருதல், காலை மடக்கி போட்டு அத்தஹியாத்தில் அமருதல் இமாம் இடத்திலே, முஹத்திஸ் இடத்திலே. به قال حدثنا أبو اليمان قال أخبرنا شعيب عن الزهري قال أخبرني أنس بن مالك أن رسول الله صلى الله عليه وسلم خرج. நபி அவர்கள் வெளியே வந்தார்கள் ரூமை விட்டும். فقام عبد الله بن حذافة, மன் நபி என்று கேட்டார்கள். அபூக ஹுதாஃபா என்று சொன்னார்கள். ثم أكثر أن يقول سلوني, என்னிடம் கேளுங்கள் என்னிடம் கேளுங்கள் என்னிடம் கேளுங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். فبرك عمر على ركبتي,
நபி அவர்கள் காலை உமர் அவர்கள் காலை மடக்கி போட்டு உட்கார்ந்து ரலீனா பில்லாஹி ரப்பா வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா சலாசன் 3 தடவை ரலீனா பில்லாஹி ரப்பா வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா 3 தடவை சொன்னதுக்கு பின்னால் தான் நபி வந்து சலூனி சலூனி சலூனின்னு சொன்னதை ஸ்டாப் செஞ்சான். அல்லாஹை ரப்பாக நாங்கள் பொருந்தி கொண்டோம், இஸ்லாத்தை தீனாக பொருந்தி கொண்டோம், முஹம்மதை நபியாக நாங்கள் பொருந்தி கொண்டோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்போம், எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் கேட்க மாட்டோம் என்ற கருத்துக்கள்லாம் உள்ளால் இருக்கிறது. சக்கத்தை நபி மௌனமாக ஆயிட்டாங்க. நபியுடைய கோபத்தை இந்த வார்த்தைகள் அடக்கிடுச்சு, போக்கிடுச்சு. அல்லாஹ் கோபமாக இருக்கிறான், நபி கோபமாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு தப்பு செஞ்சிட்டோம். ரலீனா பில்லாஹி ரப்பா வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா, இது சொல்லணும். ஆனால் சிலர்கள் பைத்தியகாரத்தனமாக ரலீனா பில்லாஹி ரப்பா வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா வபி முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி வலியன் வ முர்ஷிதா என்று சொல்லுவேன். தான் இஷ்டத்துக்கு அவங்க மீது உண்டான அந்த பிரியத்தான பைத்தியகாரத்தனமான பிரியம் இருக்கு. பைத்தியகாரத்தனமான பிரியமாக இருக்கக்கூடாது. இதில் பெரிய பெரிய ஆலிம்களும் கூட இந்த ஹதீஸுடைய இந்த வார்த்தையோட முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானியை சேர்த்து விட்டு தன்னுடைய பிரியத்தை நிலைநாட்டுறாங்களாம். ஹைர், இந்த ஹதீஸ் இதுக்கு முந்தி சொல்ல மறந்துட்டேன். 20, 77, 665, 941, 1050, 1083 வந்திருக்கிறது. சில ஹதீஸுகளில் வபில் குர்ஆனி இமாமா என்கிற வார்த்தை இருக்கிறது. வபில் இஸ்லாமி தீனா வபில் குர்ஆனி இமாமான் இருக்கு. அதையும் சொல்கிறார். ரலீனா பில்லாஹி ரப்பா வபில் இஸ்லாமி தீனா வபில் குர்ஆனி இமாமா வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா என்று சொல்லலாம். நபியுடைய மஜ்லிஸில் நபிக்கு முன்னாலே அதபாக இருக்கணும், பணிவை காமிக்கணும். நபியுடைய மனசு கோணக்கூடாது, வருத்தம் வந்துடக்கூடாது. இதான் ரொம்ப பெரிய முக்கியம். இன்னல்லதீன யூதூன அல்லாஹ வ ரசூலஹு லானஹுமுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা வ அஅத லஹும் அஸாபம் முஹீனா ஆயத்திலே சொல்கிறான். நபி மனது கோணாமல் நடந்துக்கணும். அதே மாதிரி மாணவர்களும் தங்களுடைய உஸ்தாதிடத்தில் கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளணும். உஸ்தாதுகளுடைய மனது கோணாமல் நடந்து கொள்ளணும். கேள்வி கேட்கலாம் தாராளமாக. ஏன்னா அல்லாவுடைய கட்டளே இருக்குது, ஃபஸ்ஸாலு அஹ்ல திக்ர் இன் குன்தும் லா தஅலமூன் அப்படின்னு. தேவையான கேள்விகள், தெரிய வேண்டிய கேள்விகள், அதெல்லாம் கேட்குறதில் எந்த விதமான தப்பும் இல்லை. சும்மா நான் கெட்டிக்காரன்,
நான் தான் இந்த ஜும்ராவுடைய ஃபஸ்ட் குவாலிட்டி என்பதை நிலைநாட்டுவதற்காக ஒரு பெருமையின் அடிப்படையில் கேட்டால் அது கூடாது. அது என்ன செய்யக்கூடாது? அல்லது உஸ்தாதை இன்னைக்கு மடக்கணுண்டா, அவரை வாயடைக்க வச்சிடணும் கேள்வியை கேட்டு என்கிற முறையில் கண்ட கேள்வியை கேட்டால் அது கூடாது. உண்மையிலேயே தெரிந்து கொள்ளணும், விலங்கலை புரியல என்பதற்காக கேட்டு தான் ஆகணும். வாயை மூடிக்கிட்டு எப்படி கேட்குறது, அது பாடம் நடத்தும் போதுன்னு சொல்லி இது கூடாது. ஃபஸ்ஸாலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். பாபு மன் ஆதல் ஹதீஸ ஸலாஸன் லியுஃபஹம. ஒரு ஹதீஸை 3 தடவை திரும்பவும் சொல்லுவது விளங்கப்பட வேண்டும் என்பதற்காக. ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா வகவுலு ஸூர், அலா வகவுலு ஸூர், அலா வகவுலு ஸூர் வமா ஸால யுகர்ரிருஹா. மடங்கி திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இந்த வார்த்தையை மட்டும். இப்னு உமர் சொன்னாங்க, நபி சொன்னாங்களாம், ஹல் பல்லகத்து ஹல் பல்லகத்து ஹல் பல்லகத்து 3 தடவை. இதுதான் தலைப்பு என்ன? ஒரு விஷயத்தை 3 தடவை சொல்லுவது. முக்கியமான பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட்டை மட்டும் எடுத்து கூறுவதற்காக 3 தடவை சொல்லுவது. இதுக்கு முந்தி உள்ள பாடங்கள்லாம் மாணவர்கள் ஒழுக்கமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டது. முஅல்லிம்களும் மாணவர்களை பொருட்படுத்தாமல் பாடங்கள் நடத்தக்கூடாது. மாணவர்களுக்கு புரிஞ்சிருக்குதான்னு அப்படியே வட்டம் விடணும், முகத்தை பார்க்கணும். பாடங்கள் நடத்தும்போது சந்தோஷமாக இருக்கிறாங்களா, அப்படி உம்முன்னு உட்காந்து கிடக்கிறாங்களா? உம்முன்னு உட்காந்து கிடந்தால் என்ன அர்த்தம்? இன்னுமே புரியல. இதெல்லாம் கவனிக்கணும். தானாகவே சொல்லணும், சரி இந்த விஷயம் முக்கியமான விஷயமா இருக்குது, புரியல போட்டிருக்கு, தடவை சொல்லுவோம். இதெல்லாம் நபி அவர்கள் கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாங்க, உஸ்தாதெல்லாம் எப்படி பாடம் நடத்தணும்னு சொல்லி. அப்போது உஸ்தாதுகள் மாணவர்களை மனசில் வச்சு பாடம் நடத்தணும். மாணவர்கள் ரொம்ப ரஹீனாக இருப்பாங்க, கெட்டிக்கார புலவலாக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் மடங்கி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் சிலர்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை சொன்னால் தான் புரியும், 2 தடவைக்கு 3 தடவை சொன்னால் தான் புரியும். அப்போ சொல்லித்தான் ஆகணும். 3 தடவைக்கு மேலெல்லாம் சொல்லிக்கிட்டு அரை மணி நேரத்தை 1 மணி நேரத்தில் புரிஞ்சா புரியல, அது புரிஞ்சா 3 தடவை தான் சொல்லணும். அதுக்கு மேலாம் புரிய வைக்கணும்னு சொன்னால் மண்டை சரியில்லை, முகாத்தபடி மண்டை சரியில்லை, அதை வாங்கிக்கிறதுக்கு பக்குவம் இல்லைன்னு வண்டியை ஓட்டிக்கிட்டே போயிட்டே இருக்கணும். இப்போ சில இடங்களில் இந்த தப்லீக் ஜமாத்தில் உள்ளவங்கெல்லாம் காலையில் தாலீம் செய்யும்போது ஒவ்வொரு ஹதீஸையும் 3 தடவை சும்மா திருப்பி படிக்கிறாங்க. சில ஊர்களில் 5 நேர தொழுகை கடமையாக்கப்பட்டது, ரமதான் மாதத்தில் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறதுன்னு வந்திருக்கும். இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாச்சு. இதை கூட 3 தடவை படிக்கலாம். என்னதுக்கிட்ட ஒரு ஹதீஸ் வருது, அந்த ஹதீஸில் முக்கியமான பாயிண்ட் ஒரு இடத்துல இருக்குன்னா அதை 3 தடவை படிக்கலாம். சில ஊர்களில் அப்படி செய்கிறாங்க, நான் பார்த்தேன் தாலீமில். ஆமாம், உங்கள் ஊரில் கூட அப்படி தான் செஞ்சாங்கன்னு நினைக்கிறேன். நான் கூட சொன்னேன், என்னத்துக்கு ஹதீஸ் இருக்குது, ஹதீஸ் என்ன இருக்குது, எந்த விஷயம் புரியலையோ அதை மட்டும் தான் என்ன செய்யணும், 3 தடவை சொல்லணும். 10 ஹதீஸ் படிக்கலாம், 3 தடவை படித்து 2 ஹதீஸோடு ஸ்டாப் செய்யலாம். உங்கள்கிட்டலாம் அந்த தப்பு வந்துடக்கூடாது.
எந்த விஷயம் புரியலையோ அதை மட்டும் தான் 3 தடவை சொல்லணும். சுப்ஹானல்லாஹி பிஹம்தி, சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்தி, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க. எனக்கு இந்த காமராஜபுரத்தில் போயிருக்கும்போது தான், என்னடா அது இந்த ஊரில் கூட இதை செய்கிறானோ, எல்லாம் விஷயம் தெரிஞ்ச ஆலிம் சாக்கு நிறையா இருக்கிறானோ. அப்படியா?